வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல்லில் 58வது மேட்சான பஞ்சாப் vs டெல்லி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் இந்த மேட்சை பற்றியான டீட்டெயில்னால் 58வது மேட்ச்சு வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. பிச்சு வந்து தர்மசாலாவில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனாக இருக்கட்டும், ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும், வின்னோ தோல்வியோ, நான் என்ன டீமை வச்சு விளாட்றனோ அந்த டீமை லாஸ்ட் 3 நிமிஷத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னமும் நீங்கள் XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் 10 லட்ச ரூபா மெகா கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் ப்ளஸ் ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 30,000 ரூபா மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே வின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. என்ட்ரி ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலையும் கலந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்ம லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலில் வந்துடுவீங்க. ஆல்ரெடி 1லேருந்து 25 வர்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு வாரம் இல்லை 1.5 வாரத்தில் ஒரு 10 நாட்களில் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிடிஎஸ் ஃபுல்லாகவே இப்போ ஃப்ரீ தான். அண்ட் பிச்சு ரிப்போர்ட் பார்த்துருவோம். இந்த தர்மசாலா ஸ்டேடியம் வந்து ஆஃப் சைட் லெக் சைடு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு 68 மீட்டர் அண்ட் 62 மீட்டர். ஸ்ட்ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 76 மீட்டர். ஓரளவுக்கு இந்த பிச்சு வந்து பெரிய பிச்சு தான் கம்பேர் டு நம்ம இந்த கல்கத்தா பிச்சு, அருண் ஜெட்லி ஸ்டேடியம், டெல்லி பிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் பெரிய பிச்சு தான். அண்ட் பிச்சோட வியூவும் நீங்கள் பார்க்கலாம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விரிசல் எதுவுமே இல்லை கிராக்கர்ஸில். அண்ட் நல்ல புல் வந்து போதுமான லெவலுக்கு இருக்குது. பிச்சு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அண்ட் பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் 62 மீட்டர் 68 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நாட் அ பிக் கிரவுண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொன்னது கம்பேர் டு கல்கத்தா பிச்சு, டெல்லி பிச்சை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு பிச்சுன்னு சொல்லுவேன். அதே போல் இந்த ஆவரேஜ் டோட்டல் இன்னிங்ஸ் ஈவினிங் கேமில் பார்த்திங்க அப்படின்னா 200 போயிருக்கு. ஸோ நைட்டு கேமில் இந்த 7:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 200 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா வந்து இதாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னருக்கும் இங்கே வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் பெருசாக டியூ வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வருஷம் நடந்த ஒரு மேட்ச் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது போல் இது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண பிச்சாக தான் இருந்தது. 190+ தான் 2 இன்னிங்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அது லக்னோவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும். இந்த சீசனில் இந்த பிச்சில் இதுதான் முதல் முறையாக அந்த கிரவுண்டில் வந்து ஆடினாங்க. அண்ட் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுத்தாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ 3-1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 2 டீமில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்பின்னருக்கு மட்டுமே நம்ம வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது 2 ஓப்பனர்ஸ். யாரெல்லாம்? பிரியன்ஸ் ஆர்யா அண்ட் நம்மளுடைய பிரப்சிம்ரன் சிங். 2 ஓப்பனருமே பயங்கரமாக அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஃப்ரம் ஃபஸ்ட்டு பால்லேருந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து 2 பிளேயர்ஸுமே சரியான காட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக பிரியன்ஸ் ஆர்யாவோட பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வருது. ஸோ பிரியன்ஸ் ஆர்யா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஆடுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்து இந்த ஒரு மேட்ச் லக்னோ கூட மட்டும்தான் 1 ரன் அவுட் ஆகிட்டார். மீதி எல்லா மேட்சுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் வரும்போது ஒரு கணிசமான பேட்டிங் ஆடி இருக்கிறார். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அந்த காரணத்தினால நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய
ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் அவருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவார். இது நான் இந்த ஐபிஎல்லை மட்டும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் ஐபிஎல் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விட செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்னு தான் நல்லா ஆடுவார். ஆனால் இந்த சீசனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்கிறார். எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு 42, கேகேஆர் கூட ஒரு 30, ஆர்சிபி கூட ஒரு 33, லக்னோ கூட ஒரு 91 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சுருக்கிறாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் வந்து பிரப்சிம்ரனை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பெரிய வித்தியாசங்களே கிடையாது. போத் இன்னிங்ஸ்லையுமே சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரன் வந்து கணிசமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தான் ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தான் இம்பார்ட்டன்ட், செகண்ட் பேட்டிங் பண்ணால் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி அந்த 30 to 40 அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி ஸ்கோர் வந்து பண்ணிடுவார். அண்ட் அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாதிரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர். எப்போது சேசிங்கில் பஞ்சாபுக்கு வந்து சேசிங் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாதிராவை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய ஒரு 30+ ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு வாதிரா. அதனால் நீங்கள் இன்றைக்கி பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வாதிராவுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஷாசாங் சிங். நான் இன்றைக்கி இல்லை எப்போதும் சொல்கிறது அப்படி தான், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ஷாசாங் சிங்கை கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து உங்கள் டீமில் ட்ரை பண்ணலாம். குறைஞ்சது வந்து ஒரு 25+ அந்த மாதிரி ரன் அடிச்சிருவாருன்னு நீங்கள் தைரியமாக நம்பலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஒரு 8 மேட்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுத்துருவார். அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணால் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. காரணம் டார்கெட்டை வந்து ரொம்ப டார்கெட் இருக்கும்போது அவரால் அந்த ஒரு ப்ரெஷரில் ஆடும்போது விக்கெட் விட்டுருவார். இல்லை அப்படின்னா அவருக்கு முன்னாடி வரக்கூடிய பிளேயர்ஸே வந்து அடிச்சுருவாங்க. அண்ட் இவருக்கு வந்து பெரிய ரோல் இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷாசாங் சிங் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய டீமில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணாங்க. 1 டவுனே வந்தார், டப்புன்னு ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடி 2-3 6 ஒரு 4 அவ்வளோதான் அவுட் ஆகி போயிட்டார். காரணம் ஸ்ரேயஸ் ஐயரை தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் போய் முன்னாடி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் லாஸ்ட் மேட்ச் வந்து டப்புன்னு பிரியன் சரியாக விக்கெட் போனதுனால இவர் இங்கிலீஷ் வந்து உள்ளே வந்தார். இல்லைன்னா எந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நமக்கு நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. யார்? கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், இங்கிலீஷ். இந்த 3 பேரில் பார்க்கும்போது கம்பேர்ட் டு லோ பர்சன்டேஜில் இங்கிலீஷ் தான் இருக்கிறாரு. அடுத்ததாக ஸ்டோயினிஸ் வந்து பெருசாக இந்த சீசனில் வந்து நமக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். காரணம் அவருடைய பவுலிங் ஆப்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த சீசனில் ஸ்டோயினிஸ் வந்து 0 விக்கெட் தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட்டு கூட ஸ்டோயினிஸ் எடுத்து கொடுக்கவே இல்லை. அதுக்கு நம்ம வந்து ஒமர் சாய் கிட்ட போனால் கூட கம்ப்ளீட்டாக ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்சாக சிஎஸ்கே லக்னோ கூடயும் சரி சிஎஸ்கே கூடயும் சரி. ஒருவேளை இன்றைக்கி வந்து பஞ்சாப் கேவலமாக பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒமர் சாய் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டோயினிஸா ஒமர் சாயான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் படி பார்க்கும்போது ஒமர் சாய்க்கு தான் நல்ல ஒரு ரோல் கொடுக்குறாங்க அந்த டீமில். ஸ்டோயினிஸை வந்து பெருசாக பேக்கப் பண்ணலை. அவர் வந்து பெருசாக பவுலிங்கும் கொடுக்குறதில்ல. அதிகபட்சம் நல்லா பவுலிங் பண்ணார் அப்படின்னா 2 ஓவர் கொடுப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவர் பால் அடிபட்டதுன்னா ஃபஸ்ட் ஓவரோடய முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா பவுலிங் பண்ணார்னா மட்டும்தான் 2வது ஓவருக்கு வந்து கொண்டு போவாங்க. அடுத்ததாக யன்சன் சிங், இந்த 2 பேரையுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுடைய டீமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். காரணம் அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 2 பவுலர்ஸ் தான் வந்து டெத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த கடைசி 4 ஓவரில் இவங்களுடைய ஓவர் தான் இந்த டீமில் அதிகமாக இருக்கும். அப்போது விக்கெட் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் இன்றைக்கி பஞ்சாப் பண்ணாங்க அப்படின்னா யான்சனை கேப்டன், சிங்கை வைஸ் கேப்டன், யான்சன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணால் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்காதீங்க. செகண்ட் பவுல் பண்ணால் யான்சன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. காரணம் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டார். சிங்கு வந்து அப்படி இல்லை. சிங்கு வந்து 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா தான் பவுல் பண்ணுவார். இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ராங்கு, செகண்ட் இன்னிங்ஸில்ங்கும் போது கொஞ்சம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து யான்சனுக்குலாம் கொஞ்சம் கம்மி தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 10 டீம் போடுறீங்களா, ஒரு 5 டீமில் மட்டும் அவர் எடுத்துகிட்டு ஒரு 5 டீமில் அவர் எடுக்காமல் கூட அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், அவ்வளோ. ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங்குங்கும் போது எந்த ஒரு ரிஸ்க்கும் தேவையில்ல. 10 டீமுக்கு 8 டீம் வரைக்குமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா டெத்தில் அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்ததாக சகால் வந்து மினிமம் வந்து ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவார். காரணம் என்னென்னா அவர் தான் இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரே அவர் தான். ஸோ அதனால்
4 ஓவரும் பவுல் பண்ணுறதுனால அவர் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அண்ட் விஜயகுமார் எடுத்துகிட்டு வராங்களா இல்லைனா ஹார்பிட் பாரை தூக்கிட்டு வராங்களான்னு தெரில. ஸோ ஹார்பிட் பார் வந்தார்னா 2வது அடிஷ்னல் ஸ்பின்னராக வந்துடுவார். ஸோ அவருக்கும் நம்ம கொஞ்சம் போகலாம். ஆனால் இந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சுங்கிறதுனால தான் அவங்க லாஸ்ட்டு மேட்ச்சே விஜயகுமாரை எடுத்துகிட்டு வந்தாங்க, ஹார்பிட் பாரை வெளியே உட்கார வச்சாங்க. ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யார் உள்ளே வர்றாங்களோ அதுக்கு ஏற்றப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். சஹால் வந்தார் அப்படின்னா மினிமம் 1 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் கேரண்டிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருவார். ஸோ இதுதான் பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பிரியன் சாரியாவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பிரப்சிம்ரன் போத் இன்னிங்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ், வாதிரா செகண்ட் இன்னிங்ஸ், சாசாங் சிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், இங்கிலீஷ் ஆவரேஜாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோயினிஸ் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. உமர் சாய் ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். யான்சன் ஃபஸ்ட்டு பவுலிங், சிங் போத் பவுலிங், சஹால் செகண்ட் பவுலிங்கில் தான் நிறைய விக்கெட்டு கன்சிஸ்டன்சியாக எடுப்பார். ஃபஸ்ட்டில் கூட விக்கெட் எடுக்காமல் கூட போகலாம், ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணும்போது நல்லாவே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லுமே மினிமம் 1 விக்கெட். விஜயகுமாராக ஹார்பிட் பாராங்கிறத நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல எல்லா மேட்சுமே சூப்பராக விளாண்டுட்டு கடைசியில் சொதப்புறது தான் இந்த டீமுக்கு எப்போவுமே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். டியூப்ளசிஸ் லாஸ்ட் மேட்ச் நல்ல வேலை இவங்களுக்கு வந்து மழை வந்து காப்பாற்றி விட்டுது, டெல்லியையும் காப்பாற்றி விட்டுது, நம்மளையும் காப்பாற்றி விட்டுது. ஏன்னா அன்றைக்கி வந்து கேவலமாக தோக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கல டெல்லியில் இந்த மாதிரி அவுட் ஆவாங்க அப்படின்னு. டப்புன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி ஆச்சு. இன்றைக்கி அப்படி ஆட மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ டியூப்ளசிஸ் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டியூப்ளசிஸ் வந்து ட்ரை பண்ணிடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 30+ ரன் வந்து அடிச்சிருவார். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அந்த ஒரு 20 ரன் அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அந்த 20+ அடிச்சிட்டார் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஸ்கோர் பண்ணிடுவார். இல்லையா கண்டிப்பாக வந்து டியூப்ளசிஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிக்க மாட்டார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது அந்த பவர் பிளேலே கொஞ்சம் அடிச்சல் ஆடுறதுனால அந்த 30+ ரன்னுங்கிறத கொண்டு வந்துடுவார். அதனால் டியூப்ளசிஸ் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அபிஷேக் போரலும் செகண்ட் பேட்டிங்கில் நல்லாவே ஆடுவார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயுமே நல்லா தான் ஆடி இருக்கிறார் இந்த சீசனில். நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டொமஸ்டிக் எல்லாமே நல்லாவே ஆடின ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு 25+ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கருண் நாயர் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் மும்பை கூட நல்லா விளாண்டாருங்க. மீதி எல்லாம் எந்த ஒரு மேட்சுமே ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அவர்கிட்ட நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சம் முதல்ல வந்து இந்த மேட்ச் ஆர்ஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா அது ரன் அவுட் ஆகி போயிட்டார். அது கூட ஒன்றும் பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இதில் அந்த மேட்ச் அடித்தோடனே எல்லாருமே அடுத்த மேட்ச் 80% செலக்ட் பண்ணாங்க. அடுத்து 60 ஆச்சு, 60 ஒரு 50 ஆச்சு, 50 40 ஆச்சு. இப்போ கருண் நாயரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 30 தான் இருக்குது. ஸோ லோ பெர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். கேஎல் ராகுல் நான் எப்போதும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் உண்மையிலே கேஎல் ராகுல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆடுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார். அதுக்குன்னு கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாலே 100-70 அப்படின்னு சொல்ல நல்லா அவருடைய ஆவரேஜ் பார்க்கும்போது கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 15-20 ரன் வந்து அதிகமாகவே இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது. அதனால் நான் சொல்கிறேன். அண்ட் அக்சர் பட்டேல் கண்ணை மூடிட்டு உங்கள் டீமில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாரு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிரப்சிம்ரனு, ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷு, சாசாங் சிங்கு, யான்சனு, உமர் சாய்னு சொல்லி எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸ்டோயினிஸு. ஸோ கண்டிப்பாக அக்சர் பட்டேல் அவருடைய 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார். பட் பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் அக்சர் பட்டேல் இருக்கிறாரு. ஸ்டப்ஸ் வந்து அண்டர் வேல்யூடு பெர்ஃபார்ம் பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். 10ல் ஒரு 7 மேட்ச் வந்து 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணிடுவார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டப்ஸையும் வந்து உங்களுடைய டீம்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அஜிதோ சர்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆடுவார். பெருசாக பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் 17வது 18வது ஓவரில் தான் கிடைக்குது அவருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீம் போகிற நண்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 டீமில் மட்டுமே கவர் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். விப்ராஜி லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு வந்து ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பேக்கப் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் வேணும்னா. பட் இன்றைக்கி அவருக்கான ஆப்ஷனுங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே விப்ராஜ் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்டார்க்கை வந்து கம்பல்சரியாக உங்களோட டீமில் வைங்க. ஏன்னா டெத்தில் அட்டாக் பண்ணிடுவார். அதனால் கொஞ்சம் ஸ்டார்க்கு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. செகண்டு பவுலிங் பண்ணால் கூட நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஸ்டார்க்கை எடுக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டார்க்கை வச்சு எந்த ஒரு ரிஸ்க்குமே நமக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார். குல்தீப் யாதவ் தொடர்ந்து ஒரு 3 மேட்சாக விக்கெட் எடுக்கலாங்க. ஃபஸ்ட்டுலாம் பாருங்கள் எல்லா மேட்சுமே குல்தீப் யாதவ் வந்து விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதனால தான் டெல்லியும் வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சாக
குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்து கொடுக்கல. பட் இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நல்லாவே பண்ணுவார். செகண்ட் பவுலிங்கில் வந்து நம்மளுடைய நட்டுவை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக. அது மழைக்கே பொறுக்கலை போல், மழை பெஞ்சு மேட்ச்சே கேன்சல் ஆகி விட்டுருச்சு. பட் பரவாயில்ல, அது வந்து டிசிக்கு தான் நல்லது. அண்ட் சமீரா ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. பட் நட்டு தாங்க டெத்தில் அட்டாக் பண்ணுவார் ஸ்டார்க்கு கூட சேர்ந்து இந்த மேட்ச் வந்து. ஏன்னா நட்டு தான் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ லாஸ்ட் ஒரு 4 ஓவரில் 2 ஓவர் நட்ராஜன் பவுல் பண்ணுவார், 1 ஓவர் சமீரா பண்ணுவார், 1 ஓவர் வந்து மிச்சல் ஸ்டார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 ஓவரை இந்த 3 பவுலர்ஸ் தான் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மால் லீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, பிரப் சிம்ரனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியன் சரியா, ஸ்ரேயஸ் ஐயர், யான்சன், சிங்கு, சஹாலே, ஒமர் சாய், இந்த 7 பேரையும் நான் வந்து பஞ்சாப் டீம்லேருந்து எதிர்பார்க்குறேன். டியூ பிளஸிஸ், போரல், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், நட்ராஜன், ஸ்டார்க்கு, இவங்க எல்லாருமே இந்த ஒரு 7 பேரையுமே நம்ம வந்து இவங்க டீமில் இருந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். டிசியிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் பார்க்குறது வாதிரா, ஸ்டோய்னிஸு, ஸ்டப்ஸு, நட்ராஜன். இந்த 4 பேரையுமே நான் வந்து கண்டிப்பாக லோ பர்சன்டேஜில் இன்றைக்கி மேட்ச்சில் பார்க்குறேன். குறிப்பாக வாதிராலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டப்ஸு வந்து அண்டர் வேல்யூடு பிளேயர், ஒரு 30+ ரன்னு கிடைக்கும். நட்டு செலக்டட் பர்சன்டேஜில் ரொம்பவே கம்மி. டெத்தில் அட்டாக் பண்ணார்னா 2 விக்கெட் எடுத்துருவார். குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு இவ்வளோ பேர் தான். ஸ்ரேயஸு, சிங்கு, நம்மளுடைய கேஎல் ராகுல் அண்ட் அக்சர் பட்டேல், இந்த 4 பேரை தான் மோஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி அக்சர் பட்டேலுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவருடைய பேட்டிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால, ப்ளஸ் பவுலிங்கும் அவருக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க பஞ்சாபில். அதனால் நீங்கள் அக்சர் பட்டேலை கூட தைரியமாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் போரலு, குல்தீப் யாதவ், பிரியன் சாரியா, ஸ்டோய்னிஸ், இந்த 4 பேரையுமே நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.